ஹே கைஸ், இன்னைக்கு ஈஸியான ஒரு பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதோட வெட்னஸ்லாம் போகணும். அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஈஸியாக அரைச்சிடலாம். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னே அதோட ஸ்மெல்லே வரும் உங்களுக்கு. அப்போ தெரிஞ்சிடும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பூண்டு அதோட பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான பூண்டு சட்னி இல்லை துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடும். அது நல்லா நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். நிறைய தோசை சாப்பிட்லாம். என்னோடய ஃபேவரட் கூட இது. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.